15/3/2026 அன்று பங்குனி மாதம் பிறக்கிறது. அன்று சூரியன் மீனத்துக்கு போறாரு. ஏற்கனவே மீனத்துல சனி சுக்கிரன், சனியும் சூரியனும் சேர்றதுனால கேட்கவா வேணும். சனி சூரியன் சேர்ந்தாலே சன்னியாசி யோகம்னு வாங்க. அதாவது சந்தோஷமா இருக்கிற குடும்பம் கூட வறுமை கோட்டுக்கு கீழே போயிடும் சனி சூரியன் சேர்ந்தாலே. அந்த மாதிரி பார்க்குறப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை, அதாவது ஏற்கனவே 23ஆம் தேதி நான் போட்டிருந்தேன், ராகு செவ்வாய் ஒன்றா சேருது. ராகுட செவ்வாய் சேர்றதுனால வாரெல்லாம் பிரச்சனையாக வந்துடும், பெரிய போர் அபாயம்லாம் உண்டு, ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுவாங்க, பொருளாதாரம்லாம் ரொம்ப பிரச்சனையாக போகும் அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ இந்த 15/3 ரொம்ப கஷ்டம். ஆமாம், மீனத்தில் எப்போ சூரியன் போதோ கால புருஷனுக்கு 5 கூடியவன் 12ல் போகவே கூடாது. 5 யாரு? மக்களை குறிக்கும் இடம். ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாதாரண விஷயம் இல்லை. சனி சூரியன் சேர்ந்தாலே அரபு நாட்டிலெல்லாம் பொருளாதாரம் ரொம்ப பிரச்சனையாகும், உணவுக்கே பிரச்சனையாகும். அங்கு மட்டுமல்ல, பல நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனை, உணவு பஞ்சம் பயங்கரமா ஏற்படும். ஆகவே இந்த 15/3க்கு அதுக்குள்ள யாரெல்லாம் வெளியே வர முடியுமோ அங்கிருந்து வந்துடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனை அதிகமாகும். செவ்வாயும் ராகுவும் கும்பத்தில் இருக்கிறதுனால போர் ரொம்ப மும்முரமா பயங்கரமா ஏற்படும். எப்போதான் நிற்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் கும்பத்துல, அதுக்கப்புறம் மீனத்துல, அதுக்கப்புறம் மேஷத்துல 3 இடத்துல டிராவல் பண்ண உடனே அப்போதான் வரும் ஒரு அளவுக்கு. எப்போ? இந்த 4-5 மாசம் படாத பாடு. ஆமா, ரொம்ப பிரச்சனையாகும். அது மட்டுமல்ல, மீனத்துல சுக்கிரன் உச்சம். இப்போ அந்த நாட்டை தவிர மற்ற நாடுகள், நம்முடைய இந்தியா இதெல்லாம் பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால பெண்களுக்கு பெரிய யோகம் உண்டு, தேர்வில் அதிகமாக வெற்றி பெறுவார்கள். அதே நேரத்தில் எலெக்ஷன் வந்தாலும் அதில் பெண்களுடைய மதிப்பு அதிகமாகும், அவங்களுக்கும் ஜெயிப்பு அதிகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நான் ரொம்ப வருத்தப்படுறது, ஏற்கனவே 23/2 போட்டிருந்தேன். எப்போ கும்பத்தில் செவ்வாய் வந்ததோ அப்போவே சொல்லிட்டேன், ரொம்ப மோசமா போகும் நாடு, போர் அதிகமாகும், ஜனங்க சஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, ஏதோ என் அறிவுக்கு எட்டியது கடகம், இந்தியா கடகராசி, அந்த கடகத்துக்கு இட்டுலதான் இப்போ ராகு. இந்தியாவும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்ம மேல வந்து விழுவாங்க, பிரச்சனை உண்டாகும். எப்போ? இந்த 15லேருந்தே ஆகும் வேலை. ஏன்னா கடகராசிக்கு 2 கூடியவன் சூரியன், அவன் 9ல் போய் உக்காடுறான். அந்த அளவுக்கு நல்லது இல்லை. 15/3 மேல இந்தியா மேலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கணுமோ அவ்வளவு உஷாரா பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. 2வது, உணவு சேமித்து வையுங்க, மெடிக்கல் சேமித்து வையுங்க, அதெல்லாம் முக்கியம். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும். ஐயா வெளியே நடந்து விட போகலாம், முக்கியமா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும். வகை வகையா சாப்பிட்டு இருந்தவங்க கூட அன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும். இனிமேல் வர டைம் ஒன்றும் இல்லை, அரிசி கிடைச்சா போதும், அதையே ஏதோ சோத்தாக்கி உப்பை போட்டு பிசைஞ்சோட சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இனிமேல் அந்த மாதிரி காலம் வந்துன்னு இருக்கு. யாரு மேலேயும் தப்பு இல்லை, காலத்தை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. காலத்தை வெல்லக்கூடியது கடவுள் ஒன்று. அந்த வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த 15/3 இருந்து ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.